ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து புளிச்சக்கீரை. இந்த கீரை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கீரை. இது ஆந்திராவில் வந்து கோங்கரான்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்து எங்கள் சைடில் எப்படி நாங்கள் வந்து இதை சமைப்போங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா வந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு கழுவிக்கலாம். 2 தடவை நல்லா வந்து கீரையை அலசி நம்ம எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், தண்ணி வடிட்டுன்னு. அதுக்குள்ளே நான் வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் பறிச்சுட்டு போகலாம் நம்ம. சின்ன வெங்காயம்னா விலையில், ஆனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த கீரைக்காக எடுத்துகிட்டு போகிறோம். இன்னும் பாருங்கள், நல்லா பச்சையாகவே இருக்குது. இந்த மேலே இருக்க தாளெல்லாம் வந்து பழுத்து வந்து மடிஞ்சால் தான் நம்ம வந்து இதை வெட்டணும். நான் இப்போ கொஞ்சமாக கீரைக்காக வந்து பிடுங்கிட்டு போகிறேன். நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கிறத பார்த்து நான் பிடுங்கிட்டுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி ஆஞ்சிட்டு கழுவிட்டு நம்ம இப்போ எது எப்படி சமைக்கலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணியை வடிச்சிடணும். நம்ம இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா மசியணும் கீரை. அந்தளவுக்கு நம்ம வந்து வேக விட்டுட்டு நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணி வடிக்கும் போது 1 டம்ளர் தண்ணி அதிலே விட்டுடணும், ஏன்னா அப்போ தான் கடைய முடியும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கணும். கடுகு போடலாம், இல்லை வடகம் இருந்தால் வடகம் போடலாம். பெரிய பெரிய வெங்காயமாக இருக்கிறத லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்படியே போட்டாலும் நல்லா வெந்துடும். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். வெந்தயம், வரமிளகா இந்த மாதிரி நல்லா செவக்க நம்ம வந்து வறுத்துடணும், தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, இல்லை ஒரு 4 பல் பூண்டு, தக்காளி 1 தக்காளி, இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் முழுசாக போட்டாலே இது வந்து நல்லா வெந்துடும். எண்ணெயிலே நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையும் போது மயஞ்சி வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி இலை, இதுக்கு வந்து கொத்தமல்லி இலை போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கீரையோட இது புளிச்சக்கீரையோட கொத்தமல்லி சேர்த்து செய்கிறது நல்லா, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக அதோட தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதே போதும், வேறு எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்ல. நம்ம கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் ஏற்கனவே வேக வச்சாச்சு, அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து வச்சு நம்ம கடைஞ்சிடலாம்.
இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக கடைஞ்சிடலாம். இதோடு நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கீரை வந்து 2 நாள் 3 நாள் இருந்தாலும் துவையல் மாதிரி அப்படி நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மயஞ்சி வந்திருக்குன்னு. இதில் வெங்காயம் எல்லாம் நல்லா மயஞ்சிடுச்சு. இப்போ அது சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கீரை அது. இதை வந்து எங்கள் பாட்டி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி உருட்டி கொடுப்பாங்க, ஒரே உருண்டையாக. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் இதில் என்னென்னா, நம்ம அந்த கீரையை வடித்தோம் இல்லைங்களா, அந்த வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் நம்ம அந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தை வந்து நம்ம இப்படி லைட்டாக அந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டாலே போதும், அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுல, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கீரை நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு பாத்திரத்தையும் நான் வந்து இதில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ தான் மேலேருந்து எடுத்து பாத்திரம். இங்கே பாருங்கள், தண்ணியில் நனைஞ்ச இடம் மட்டும் வந்து எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள். எதுவுமே கிடையாது, இந்த கீரையை வேக வச்சு வடித்த தண்ணி, இதில் உப்பு எதுவுமே இல்லை. நம்ம அதை கை போட்டு தேய்க்கலை, ரொம்பலாம் போட்டு நார் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சுலாம் தேய்க்கவே இல்லை. அப்படியே வந்து தண்ணியில் வந்து விட்டு எடுத்தாலே இந்த மாதிரி பளபளன்னு ஆகிடும். நீங்கள் ரொம்ப விடாப்படியான இதுன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓகேங்க, அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.